ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர அப்பனே முருகா போற்றி, அஞ்சனேயா போற்றி, பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 22 முதல் 28 வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்போ 25/6/2025 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் மேஷத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியை குருவும் பார்க்குறார். 9ல் குரு, 7க்குடையவன் 11ல் இருக்கார். குரு பார்வை ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை குரு பார்க்குது. 5ல் ராகு குருவின் பார்வையில் இருக்கார். 6ல் சனி இருக்குது. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமும் சுணக்கம் இல்லாமல் சக்ஸஸ் ஆகும். ஏற்கனவே முடிவுக்கு சக்ஸஸ் பெறாத சில விஷயங்கள் இப்போ தேடி சக்ஸஸ் ஆகும். பாக்கியமான ஒரு சூழல், ஈஸிலி டு கெட். 11க்குடையவன் 9ல் இருக்கார் சூரியன். அப்போ தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். ராசியை குரு பார்க்கறது. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். 10ஆம் இடத்துல புதன் இருக்கார். 7ல் சுக்கிரன் இருக்கார். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள். ஏற்கனவே பண்ணிட்டீங்க, ஒரு சீரியல் ஒரு படம் பண்ணுறீங்கன்னா இன்னொரு சீரியல் இன்னொரு படமும் கமிட் ஆகும். வேலை வாய்ப்புகள் பிஸி ஷெட்யூலில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது. எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். மற்றபடி உங்களை அந்த பத்திரிகை துறை, மீடியா துறையில் இருக்கிறவங்க ரொம்ப சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இது அமையப்போகிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி சூப்பரான இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.